இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கலர் காக்கட்டான் செடி எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு, எந்த மண்ணில் நட்டால் அழகான பூக்கள் இது போல் பூக்கொன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த செடி கூட சில டைமில் காஞ்சிடும், நம்ம வாங்கிட்டு வந்து நட்டால் கூட. அதுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், நிறைய மொட்டு இருக்குது, செடி ஃபுல்லாக மொட்டு இருக்குது. ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்தவுடனே அந்த செடியிலேருந்து இருக்கிற பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டோம்னா அப்போ தான் புது தளிர் போட்டு நம்மளுக்கு இது போல் மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். இது வாங்கி கூட நம்ம நல்லா வளர்க்கலாம், ஈஸியாக தான் வளருது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் காப்பாற்றிட்டோம்னா அழகாக செடி வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்டு, சின்ன செடி தான், நிறைய செடி ஃபுல்லாக மொட்டு தான் இருக்குது இந்த செடியில். இது வந்து வெள்ளை காக்கடான்னு வரும், கலர் காக்கடான்னு வரும். அதுக்கு சொல்கிறேன். நான் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் தண்டு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் வெள்ளை காக்கடானுக்கு. இது வெள்ளை இல்லை கலரு. வெள்ளை காக்கடானுக்கும் வந்து நல்லா நீளமாக இருக்கும் அந்த தண்டெல்லாம். அது பூத்தா தான் நமக்கு தெரியும். பூவோட தண்டெல்லாம் வந்து சின்னதாக இருந்தது வெள்ளை காக்கடான்னு. அதுக்கு சொல்கிறேன். இந்த காக்கடான் பூ வந்து தண்டு வந்து நீளமாக இல்லை வெள்ளை காக்கடான்லன்னா நம்ம வேறு செடி தான் வாங்கணும். ஏன்னா எனக்கு வந்து தண்டு நீளமாக இருக்கிற வெள்ளை காக்கடான் தான் பிடிக்கும். ஆனால் இப்போ வர செடியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு சொல்கிறேன், நம்ம பூவை பார்த்து தான் சில டைமில் நம்ம பார்த்து வாங்கணும்னு சொல்லிவிட்டு இது போல் நிறைய பூக்கள் பூக்கணும் காக்கடான்லன்னா நீங்கள் வந்து மண்புழு எரு கலந்துட்டு வச்சிடணும் சாயிலுக்குள்ளே. அதுக்கப்புறமா நம்ம எரு கொடுத்துக்கலாம். சப்போஸ் எந்த எருவும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மண், மணல், டீத்தூள் அது போல் கலந்து காய வச்சுட்டு, மண் ஒரு வாட்டி காய வச்சுட்டு தான் போடணும். சப்போஸ் பழைய மண்ணாக இருந்ததுன்னா, புது மண்ணாக இருந்தால் காய வைக்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சமாக வேப்பையெல்லாம் சேர்த்தே ஆகணும் நீங்கள் சாயிலுக்குள்ளே. அப்போ தான் வேறு அழுகல் நோய் வராது. அது போல் நட்ட பிளான்ட்டு தான் இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எல்லாமே வேப்பையிலெல்லாம் போட்டு நட்டுடுவேன் பிளான்ட்டு மண்ணுக்குள்ளே. அப்போ தான் டிசீஸ் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் காக்கட்டான் செடியில். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.